ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, தி ஓஷன் அப்படிங்கிற நேம்ல நடந்த இது பிக்கஸ்ட் ஃபிஷ் ஷோ எக்ஸ்போக்கு தான் வந்து போயிருந்தோம். ஸோ இது எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடிஷியா கிரவுண்ட்ல தான் வந்து நடந்துச்சு கோயம்புத்தூர்ல. ஸோ இந்த ஷோ டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வீக் டேஸ்ல அ ம டூ மதியானம் 2 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இருக்கும். நைட்டு 11 மணி வரைக்கும். அதே வீக் எண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 11க்கே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. மார்னிங் 11லேருந்து உங்களுக்கு 11 மணி வரைக்குமே வந்து இருக்கும். ஸோ இந்த ஷோவோட என்ட்ரி ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு ரூ. 150 வந்து வாங்குனாங்க பெர் ஹெட்டுக்கு. ஸோ ரொம்பவே சூப்பர்ங்க. ரூ. 150ங்கிறது இதுக்கு ரொம்பவே வந்து ஒரு பேசிக் சார்ஜ் தான். இதுக்கு மேலேயும் கூட இதுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அந்த மாரி ஒரு சூப்பரான எக்ஸ்போ. ஸோ உள்ள என்டர் ஆனோனே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பேர்ட்ஸ் வந்து ஃப்ரீ ரேஞ்சில வந்து அவங்க விட்டுருப்பாங்க. ஸோ இந்த பேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் பேர்ட்ஸ் மட்டும் இல்லாம ஒரு 10 வகை பேர்ட்ஸ் வந்து இதுக்குள்ள வந்து விட்டுருந்தாங்க. ஸோ ஜாவா, ஃபின்ச்சஸ், காக்டைல், அப்புறம் சன் கன்யூர் இருந்துச்சு. கன்யூர்லேயே வந்து கிரீன் கன்யூர், இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், ஒரு சில பேர்ட்ஸ் நேம்லாம் எனக்கு தெரியல. ஸோ நிறைய பேர்ட்ஸ் வந்து பெட் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ரேஞ்சில் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாமே நம்ம தலைக்கு மேலே பறக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த இதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸாட்டிக் அனிமல்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தான்கிற ஸ்னேக்கெல்லாம் இருக்கும்ல. ஸோ பைத்தான், அதுக்கப்புறம் இக்னோவா. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெப்டைல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம கையில் எடுத்து ஃபோட்டோ எடுக்கணும், நம்ம கையில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு தனியாக வந்து ஒரு ₹100 மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நார்மலாக நான் வேற ஒரு ஷோக்கும் போய் இந்த இக்னோவா அதெல்லாம் கையில் எடுத்திருக்கேன். ஸோ அங்கே வந்து என்கிட்ட 300 சார்ஜ் பண்ணாங்க. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ₹100க்கே வந்து நம்ம கையில் எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ யாரோ ஒருத்தர் மட்டும் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் எடுக்கிறேன், நான் வந்து அந்த ஒரு இக்னோவா வந்து கையில் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ நான் என் ஃபேமிலியே கூட நின்று நான் பிக் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ண வேண்டாம். நான் ஒரு ஜஸ்ட் ₹100 மட்டும் கொடுத்துட்டு, ஏதோ ஒரு அனிமல் யாரோ ஒருத்தர் வந்து கையில் எடுத்து நீங்கள் ஃபேமிலி பிக்கு கூட எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து அப்படி தான் எடுத்தோம். ஃபேமிலி பிக்கே வந்து எடுத்தோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா சன் கன்யூர் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் பைத்தான் தான் எடுத்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டு போனேன். பட் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பைத்தானுக்கு வந்து அந்த வீக்கெண்ட் ரொம்ப க்ரௌடு வந்துருச்சு. நான் வீக் டேஸில் தான் போயிருந்தேன். வீக்கெண்டில் ரொம்ப க்ரௌடு இருந்துச்சுன்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கொடுக்கல அவங்க. பட் ஆனால் இந்த இந்த இக்னோவா வந்து நாங்கள் ரொம்பவே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு அது. அதை கையில் தூக்குறது அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஸோ குழந்தைகள்லாம் கொஞ்சம் வந்து பயந்துக்கிட்டாங்க. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இக்னோவா. இதுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா மெக்கோ வந்து பெரிய டைப் ஆஃப் பேரட் இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பைத்தான் டைப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பைத்தான்ஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த பைத்தான் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அடுத்த ரூம்குள்ளே போனீங்க அப்படின்னா, ஒரு பட்டர்ஃப்ளை பார்க் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஆர்ட்டிஃபிஷியல் பட்டர்ஃப்ளை பார்க்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும், வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய 3D அனிமேஷன் பண்ணின ஃப்ளார் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஃப்ளார்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நிறைய இன்செக்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பரமாக தத்ரூபமாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டர்ஃப்ளை வந்து அவ்வளோ அழகாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D வியூவில் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நீங்கள் எந்த சைட்லேருந்து பார்த்தாலுமே அந்த வந்து சூப்பராக இருந்துச்சு. வியூஸ் வந்து ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து செல்ஃபீஸ் எடுத்துக்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே வந்து அழகழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 365 கேமராவுமே வந்து அவங்களே வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா தனியாக நீங்கள் சார்ஜ் பண்ணி அந்த 365 கேமராவில் நீங்கள் நின்றுட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நிறைய இன்செக்ட்ஸ் வந்து அவ்வளோ அழகாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்செக்ட் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோ அழகாக வந்து இந்த இன்செக்ட்ஸை வந்து அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேருந்து நிறைய நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய எந்த இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் டிஃப்ரெண்ட் வியூஸ் வந்துமே கிடைக்குங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, ரோஸஸ் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பூலையே பார்த்திங்கன்னா நிறையா டைப் ஆஃப் பூவை வந்து இவங்க ரீக்ரியேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வண்டெல்லாமே பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க.
ஸோ இங்கே ஒரு சின்ன மரமும் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. பெரிய அந்த மரத்துக்கு அடியில நின்னும் நம்ம வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 365 கேமராக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ₹100 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இருக்கிற எல்லாமே வந்து அதில கவர் ஆகுற மாரி சென்டரா வந்து அந்த 365 கேமரா வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அத முடிச்சுட்டு நீங்க அடுத்த ஷெட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொபாட்டிக் டாக்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ ரொபாட்டிக் டாக் வந்து உங்கள தொரத்துற மாரியும், அப்புறம் உங்க மேல தொத்துற மாரி, அப்புறம் உங்ககிட்ட வந்து ஷேக் ஹேண்ட்ஸ் குடுக்குற மாரி, இந்த மாரிலாம் நெறையா வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பரா இருந்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுவரைக்கும் யாருமே வந்து நம்ம கோயம்புத்தூர்ல வந்து இந்த மாரிலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டோம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நான் வந்து இத ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாரி ரொபாட்டிக் டாக்ஸ் வந்து பார்க்குறேன். ஸோ எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்சம் பேர்லாம் இத பார்த்து பயந்துக்கிட்டாங்க. பயந்து அங்க இங்கேயோ ஓடிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த ரொபாட்டிக் டாக்ஸ் வந்து பட் கண்ட்ரோல்டு தான். இதுக்கு சைட்ல வந்து பெர்சன் இருப்பாங்க. அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த டாக்ஸ. ஸோ இந்த மாதிரியான ரொபாட்டிக் டாக்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு இது. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. குழந்தைகள்லாம் ரொம்பவே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது கூடலாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அங்க பார்த்தீங்களா, என்னெல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்போது எல்லாரும் ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அந்த டாக் பார்த்தீங்க அப்படின்னா, பல்ட்டி அடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த மாரி ஷேக் ஹேண்ட்ஸ் குடுக்கறது, இதெல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எங்களுக்கு பார்க்கறக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ சூப்பரா இருந்துச்சு. இந்த டாகோட இந்த மாதிரியான ரொபாட்டிக் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான நிறைய ரொபாட்டிக் திங் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹோட்டல்ஸில் இந்த மாதிரியான வீட்லலாம் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போவில் வந்து நாங்கள் இதை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ சித்விக் பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் ஹேண்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தான். ஒரு ஃப்ராக் மாதிரிலாம் குதிச்சு போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணேன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. குழந்தைகள்லாம் ரொம்ப எல்லா குழந்தைகளுமே வந்து இது ரொம்பவே வந்து இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் ரொம்பவே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்களோட வீக் எண்டோட வீக் டேஸில் உங்களுக்கு டைம் இருந்துச்சு, இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ஈவினிங் ஒரு 6க்கு மேலே அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்கள் ஃபேமிலியோடு போங்க. ஏன்னா நம்ம வீக்கெண்டில் போனோம் அப்படின்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டேஸில் போனால் கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ மண்டே டு ஃப்ரைடே போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது நெக்ஸ்ட்டு ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய போட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த போட்டில் நம்மளாம் உட்காந்து ஃபுல்லாகவே வந்து பிக்சர்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி ஸோ அப்படியே போட் மாதிரியே ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக இந்த போட்லலாம் உட்காந்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்து ஜாலியாக பிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லா இடத்துலையும் உட்காந்து பிக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே நீங்கள் பிக்சர் எடுத்து முடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேச்சுரலாக ஒரு போட்லேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி சூப்பராக வந்து இந்த போட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ அழகாக ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க இந்த போட்டில். சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த போட் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு யூனிக்காக சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ அழகாக வந்து ஒரு போட்டில் உட்காந்து நம்ம ஃபேமிலி பிக் எடுக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த போட் கிட்டேயே பார்த்தீங்கன்னா சின்ன ஐஸ்கிரீம் ஸ்டாலுமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த போட்டில் உட்காந்துட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டால் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே உள்ளே போய் அடுத்த ரூமுக்கு போனீங்க அப்படின்னா கடல் கன்னிகள் எல்லாமே வந்து நீந்திட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க்கு அதில் வந்து கடல் கன்னிக இருக்கிற மாதிரியான செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளாகட்டும் எல்லாருமே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த கடல் கன்னி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஹார்ட் காமிக்கிறதாகட்டும், அந்த கிறிஸ்மஸ்லேயே வந்து அந்த ஹார்ட் வர வைக்கிறதாகட்டும், அந்த பல்ட்டி அடிக்கிறது எல்லாமே ரொம்ப இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மாவும் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பூ அப்புறம் அவங்களுக்கு இந்த கிஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம அப்படியே அடுத்த இதுக்கு போனோம்னா டனல்குள்ளே நம்ம போவோம். ஸோ டனல்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஃபிஷ்ஷுங்க. ஸோ சின்ன குழந்தையோட அளவுக்கான ஃபிஷ் எல்லாமே வந்து நிறைய ஃபிஷ். ஸோ லாஸ்ட் டைமும் வந்து விஓசி கிரவுண்டில் இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் இது வந்து போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன செட்டப் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக போட்டிருந்தாங்க. பெரிய ஃபிஷ்ஷோட ஃபிஷ் டனல் அப்புறம் போய்க்கிட்டே இருக்குங்க. அந்த டனல் வந்து போய்க்கிட்டே இருக்குது. அவ்வளோ பெரிய டனலில் நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பெரிய அலகேட்டர் ஃபிஷ் ஆகட்டும், அதிலிருந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அக்வேரியமில் இவ்வளோ டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ் வந்து இங்கே செட் பண்ணியிருந்தாங்க.
ஸோ இது வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் வந்து ரெடி பண்ணியிருந்த ஒரு ஃபிஷ் ஷோன்னு சொல்லி ரீசெண்டாக வந்து இந்த ஃபிஷ் ஷோ ரெடி பண்ணியிருந்தவங்க வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. எவ்வளவோ க்ரோஸ் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. பட் ஆனால் டிக்கெட் ரேட் வந்து பரவாயில்ல. டிக்கெட் ரொம்ப ரீசனபிள். எல்லாருமே வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கான டிக்கெட் ரேட் தான் வந்து இவங்க ரொம்ப ரீசனபிளாக ₹150 சார்ஜ் பண்ணியிருக்காங்க இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெஸ்ட். ஸோ அதை எல்லாருமே கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பார்க்கணும். இந்த ஷோலாம் பார்க்கணும். ஏன்னா நம்ம இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ் போய் தான் நம்மளாம் இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போயிட்டு இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி செலவு பண்ணுறது, இந்த டைம் ஒத்து வராது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம கோயம்புத்தூர்லேயே இப்படி ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்போ போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம கோயம்புத்தூர்லேயே இருந்துட்டு இல்லை கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து விசிட் பண்ணலாங்க. இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து என்னால் கவர் பண்ண முடியல. ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே மழை வர மாதிரி வேறு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குழந்தைய வேறு 2 வீலரில் கொண்டு போயிருந்தோம். அதனால் சரி டக்குன்னு கிளம்பிட்டோம். அப்பவும் மழையில் ஃபுல்லாக நனைய வச்சு தான் நனைஞ்சிட்டோம். நாங்கள் பாதியில் வரவே கொஞ்சம் நல்லாவே மழை வந்துருச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த டனல் ஃபிஷ்க்குள்ளே வந்து மைண்ட் ரிலாக்ஸிங்காக உங்கள் தலை மேலே ஃபுல்லாகவே இந்த மீன் போகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ எல்லா இதுவுமே மறந்துட்டு உங்களோட ஒர்க் ப்ரெஷர் ஆகட்டும் எல்லாமே மறந்துட்டு ஃப்ரீயாக அந்த டனலுக்குள்ளே நீங்கள் நடந்து வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஃபிஷ் டேங்க் எல்லாமே வந்து ஒரு தெரப்பி மாதிரி தான். ஸோ அது வந்து உங்களை வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக வச்சுருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரீஸுமே இல்லாமல் ஜஸ்ட் இந்த ஃபிஷ் மட்டும் நீந்தது அந்த டனலுக்குள்ளே ரிலாக்ஸ்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக வந்து இருக்கும். ஸோ நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோங்க. எல்லா இடமே வந்து அவங்க ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. நான் இது ஃபஸ்ட்டு சொல்லியே ஆகணும். ஸோ கொடிஷியா கிரவுண்டில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் வந்து நடக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே வந்து எதுவுமே குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பில்டிங் மாதிரி ஒன்று செட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து இந்த வாட்டரை வந்து ஸ்ப்ளாஷ் ஆகிற மாதிரி வச்சாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிச்சர் எக்ஸ்போ வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சோஃபா வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இது என்ன மெட்டீரியல்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே ஃபுல்லாக ஒரு டிஷ்யூ லேயர் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த சோஃபா ஃபீல் பண்ணுறதுக்கு. ஸோ அதை முடிஞ்சு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மசாஜஸ் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஐட்டம் வந்து இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சாங்க. அவங்களே வந்து டெமோ காமிப்பாங்க. ஒவ்வொரு ஐட்டமே வந்து டெமோ காமிப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நல்லா இருந்துச்சுங்க. ஃபுல்லாகவே வந்து மோஸ்ட்டாக எல்லாம் கேரளாக்காரங்க தான் ஃபுல்லாகவே டீம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நீட்டாக க்ளீனாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே அந்தந்த கம்பெனிஸ்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து டெமோ கொடுத்துட்டு இங்கே சேல்ஸும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெமோவும் வந்து காமிச்சிட்டே இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயே இல்லாமல் ஃப்ரை பண்ண அந்த ஃப்ரைஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே ஃப்ரை பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் வந்து இங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ இந்த மாப் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதோட டெமோலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நாங்கள் கேட்டு பார்த்தோம். பட் ஆனால் நாங்கள் 2 வீலரில் போயிருந்தனால நிறைய விஷயம் வந்து வாங்க முடியல. அவங்களோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சுட்டோம். அட்ரஸ் அண்ட் லிங்க்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ சும்மா ஜஸ்ட்டு பார்க்காம நாங்கள் ஒவ்வொரு ஐட்டமே வந்து டீட்டெயில்டாக வந்து கேட்டுக்கிட்டோம். என்னென்ன மாதிரியான ஒர்க் ஆகுது, ஸோ லேட்டஸ்ட்டாக என்னென்ன மார்க்கெட்டில் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இதுலேருந்து எல்லா சுடிதார்ஸுமே வந்து அவ்வளோ ஹேண்ட் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. ரேட்டும் வந்து ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ரேட்டில் ரொம்பவே வந்து ரீசனபிளான ஒரு ரேட்டில் தான் வந்து இங்கே இருக்கிற எல்லா கிளாத்ஸுமே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸோட இந்த சுடிதார் செட் ஆகட்டும் இல்லை இந்த பேலஸோ பேண்ட் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே
கம்மி ரேட்லேயே வந்து சூப்பராக இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஒத்தர வைப்போம்ல, இந்த ஹாட் பேக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டியது. ஸோ சுடு தண்ணி உள்ளே ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்வெல்லிங் ஆன இடத்துலலாம் நம்ம வந்து ஒத்தர வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னமோ ஊதி ஊதி ஒரு கலர் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் கேரளா ஸ்பெஷல் இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அல்வாவாகட்டும், இல்லை இந்த ஃப்ரைஸ் ஆகட்டும், இதெல்லாமே வந்து சூப்பராக சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே சூப்பர் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு இங்கே. ரேட் நான் சொல்லியாகணும். ரேட் வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரீசனபிள் ரேட் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி எக்ஸ்போலாம் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்போ காசையும் சேர்த்து பயங்கரமாக சேல் பண்ணுவாங்க. ரேட்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நார்மலாக தான் சேல் பண்ணாங்க. நார்மலாக ஒரு ரேட்டுக்கு தான் வந்து சேல் பண்ணாங்க. இவங்க மோஸ்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் இருந்து எதுவுமே வந்து ஒரு அமௌண்ட் அதிகமாக வைக்கணும், சேல் பண்ணணும்னு இல்லாமல் எல்லாமே வந்து அவங்க ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டில் கொண்டு போகணும், ரீச் பண்ணணுங்கிற மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ இது என் கையில் டெமோ காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ₹100 ஜஸ்ட் ₹100க்கு ஒரு சோப். ஏதோ ஃப்ரூட் பேஸ்டில் பீட்ரூட்டில் இதில் ஆன ஒரு சோப் தான். ஸோ என்னோடய கை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டர்ன் எல்லாமே வந்து ரொம்பவே ரிமூவ் பண்ணி காட்டுது. ஸோ இந்த சோப் வந்து அமேசான்லேயும் வந்து சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா இந்த பாப்கார்ன் இந்த மாதிரிலாம் அங்கங்கே ஃபுட் கோர்ட்டுமே வந்து சின்ன சின்ன ஃபுட் கோர்ட்ஸுமே வந்து உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோஸ் மொபைல் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ லைவ் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து போட்டு தராங்க, அங்கேயே போட்டு தராங்க. ஸோ இந்த சுடிதார் செட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவசா பிராண்டு. ஸோ 600 அந்த மாதிரி எல்லாமே வந்து ஏதோ சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுட் கோர்ட்டுங்க, கேரளா ஃபுட் கோர்ட் இது எல்லாமே. ஸோ எக்ஸ்போன்னு வந்துட்டு டெல்லி அப்பளம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லா ஐட்டமே வந்து உள்ளே இருந்துச்சு. ஸோ வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா குழந்தைகளாகட்டும் பெரியவங்க ஆகட்டும் விளையாடுறதுக்கு இந்த டோரா ஜெயிண்ட் வில் இந்த மாதிரியான நிறையா தூரிகள் எல்லாமே வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ இது போக நிறையா ஆக்டிவிட்டீஸும் அங்கே இருக்குது. ஒரு சிலதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வெளியே வந்துட்டனால என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஜஸ்ட் இந்த பலூன்ஸில் விளையாடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான இதில் வந்து என்னோடய குழந்தைகள் எல்லாமே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம நல்லா க்ரௌட் இல்லாதப்போ போனோன்னா எப்போவுமே இந்த மாதிரி போனோம் அப்படின்னா ஜாலியாக நம்ம வந்து பொறுமையாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக வந்து ஜாலியாக அவங்க வந்து குழந்தைகளுக்கும் வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுற மாதிரி ஃபுல் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அதிலெல்லாம் வந்து அவங்க விளையாண்டுக்குவாங்க. ஸோ கிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயாக எந்த க்ரௌடுமே இல்லாமல் ஜாலியாக இந்த வீக் டேஸில் வந்து சூப்பராகவே விளையாண்டாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து கொடிஷியாவில் போட்டிருக்கனால நிறைய பேத்துக்கு இன்னும் ரீச் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் போய் விசிட்